நான்லாம் இப்போ அதை பார்க்குறதேப்பா. அந்த பாவத்தை இருந்து அவன் வெளில வந்துட்டாப்பா. யோசப்பா போல உண்மையாக இருக்க போகிறேன்ப்பா. அவருக்கு இப்படி ஜாலியாக இருக்கிறியா காலேஜ் லைஃப்பில்? அதெல்லாம் ஜாலியாக படிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்னபடி அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஏசப்பாக்குள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி அவருக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, லவ் பண்ண அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. மாற்றி மாதம் ஒரு பொண்ணு, அடுத்த மாதம் இன்னொரு பொண்ணு, அப்படி மாற்றி எல்லாரும் இச்சையோடே நம்ம பார்க்குறது அது ரொம்ப தவறுங்க. ஏன்னா யோசேப்பு பாவம் தேடி வரும்போது அந்த பாவத்தை உதறி விட்டு ஓடினாரு. அதனால தான் கர்த்தர் ராஜா அரண்மனையில் போய் கர்த்தர் வைத்தார். அந்த பரிசுத்தத்தில் எப்போதும் நிற்கும் போது யோசேப்பை போல உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். இப்போ இந்த பிள்ளை தன்னுடைய செய்கிற காரியத்தை ஒவ்வொன்றுத்தையும் உணர்ந்து அறிக்கையிடும் போது கர்த்தர் இந்த பிள்ளை மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு போயினே இருக்கிறாரு. அது போல உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதெல்லாம் பாவம் எதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து விடும்போது இரக்கத்தை பெற்று மேலான ஸ்தானத்துக்கு போவீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.